2.44 கோடி செலவில் பிரம்மாண்டமாக நடைபெறும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம். துர்க்கை அம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பிரம்ம ஹஸ்தி தோஷம் நீக்கிய திருத்தலம். தேவி இங்கு வந்து வழிபட்டதால் தேவிலிங்கம் உள்ள ஆலயம். திருச்செந்தூரில் போர் புரிந்து தெய்வானையை மணந்த தலம். பல தமிழ் நூலான அகநானூற்றில் திருப்பரங்குன்றத்தின் அருமை பெருமைகளை காண முடியும். சோழர்கள் பாண்டியர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம். பிற மத படையெடுப்பால் ஆலயங்கள் சிதைக்கப்பட்ட போது பூசாரியின் தீர்த்தியாகத்தால் காக்கப்பட்ட ஆலயம். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து முதல் படை வீடான மதுரை மாவட்டம் மதுரை மாநகரில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் 6:10 மணிக்குள் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. திருப்பரங்குன்றம் ஒரு சிவத்தலம். அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் தேவர் பணிந்தெழு தென் பரங்குன்றை பெருமானே என்று பாடியுள்ளார். இதனால் தென் பரங்குன்றம் எனும் பெயரும் உண்டு. திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோயில். 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் தற்போதுள்ள கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென்பரங்குன்றம் குடைவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கின்றது. இந்த கோவில் சேதமடைந்ததால் கோவிலை மறு பக்கத்துக்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர். எனவே திருப்பிய பரங்குன்றம் என்றழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என்று மருவியது. இவ்வாலயத்தில் கிழக்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் சிவபெருமான் அருள்கின்றார். அருகில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தென் திசை நோக்கி அருள்கின்றார். வலதுபுறத்தில் நடராஜரும் அவரது வலது மேற்கு பகுதியில் பஞ்சமுக விநாயகரும் காட்சி தருகின்றார். அருகில் அஷ்ட விநாயகர் காட்சி தருகிறார். இது என் திசையை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது. சிவத்தலமான திருப்பரங்குன்றம் ஒரு வதம் நிகழும் போது வதம் நிகழ்த்தியவரை பிரம்மாத்தி தோஷம் பற்றி கொள்ளும். இதனால் மனித பிறவியில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்காது. இந்த பிரம்மாத்தி தோஷம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் உண்டு. அன்னை பார்வதி தேவி மகிஷனை வதம் செய்ய துர்க்கை அவதாரம் எடுத்து மகிஷனை அழித்ததால் அன்னைக்கு பிரம்மாத்தி தோஷம் தொற்றிக் கொண்டது. அதனால் அன்னை சிவபெருமானை வணங்கி மலை அடிவாரத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து தவம் இருந்ததால் பிரம்மாத்தி தோஷம் நீங்கியது. அதனால் திருப்பரங்குன்றம் அன்னை வழிபட்ட தேவிலிங்கம் என்பதால் சோமாஸ்கந்தர் வடிவில் சிவபெருமான் காட்சி தருகிறார். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமான் மடியில் அமர்ந்து கேட்டார். முறையாக உபதேசம் பெறாததால் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தவமிருந்தார். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு குடிகொண்ட தலம் திருப்பரங்குன்றம். தெய்வானையை மணந்த தலம்
திருப்பரங்குன்றம். மேலும் சிவத்தலம் என்பதால் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக அழைக்கப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.